welcome back to the English class. In this video we are going to see the basic grammar which is said to be punctuation. Punctuation is very important while you are writing in English. So punctuation gives meaning to the sentence. So punctuation na enna pannunu pathina sentence ku meaning kudukum. So punctuation அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. The comma, full stop, அப்புறம் apostrophe, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், இதுதான் வந்து பங்க்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பங்க்சுவேஷன் மார்க்குடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் த மீனிங் டு த சென்டென்ஸ் அண்ட் ஆல்சோ பை seeing the punctuation we can understand what type of sentence it is. ஸோ அது ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங் மட்டும் கொடுக்கறது இல்லை. பங்க்சுவேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வகையான சென்டென்ஸ், கேள்வி வாக்கியமா இல்லை வந்து விடை தர மாதிரி வாக்கியம் இருக்கா, நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழில் வினா வாக்கியம் விடை வாக்கியம் படிச்சிருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸா இல்லை கொஸ்டின் சென்டென்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்க்சுவேஷன் மார்க்கை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த பங்க்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 8th எங்கே வரும்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வரும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2 மார்க் கிராமரில் வரும். அதே மாதிரி 11th 12thலேயும் உங்களுக்கு 2 மார்க் கிராமரில் இது வரும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பங்க்சுவேஷன் கண்டிப்பாக எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். while you are writing in English you have to follow the punctuation rules. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பங்க்சுவேஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா கேபிட்டலைசேஷன். கேபிட்டலைசேஷன் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரூல் 1, கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் அ கோட்டட் சென்டென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரு சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொட்டேஷனில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொட்டேஷனில் சொல்லும்போது அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் டபுள் கொட்டேஷன் சொல்லுவாங்க. அது எதுக்காக, ஒருத்தங்க சொன்ன வேர்டை எக்ஸாக்டாக அப்படியே நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனில் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு தொடங்கினாலும், ஒரு சென்டென்ஸ் எப்படி தொடங்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் தான் தொடங்கணும். அடுத்தது கேபிட்டலைஸ் அ ப்ராப்பர் நவுன். கேபிட்டலைஸ் அ ப்ராப்பர் நவுன்னா என்னென்னா நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த கண்ட்ரி, நேம் ஆஃப் த பிளேஸ், இதெல்லாம் நீங்கள் எதில் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்மா அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பர்சன். எங்கே வந்தாலும் சரி, பிகினிங்கில் வந்தாலும் சரி, மிடில் வந்தாலும் சரி, எண்டில் வந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்தியா. நிறையா நான் பார்த்துருக்கேன் தப்பு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியான்ற நேம் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் ஐ வந்து ஸ்மால் லெட்டரில் தான் நிறைய பிள்ளைங்க போடுறீங்க. ஸோ அப்படி கிடையாது. நேம் ஆஃப் த கண்ட்ரி, நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த பர்சன் எங்கே வந்தாலும் சரி, மிடிலோ இல்லை பிகினிங்கோ எண்டோ எந்த இடத்துல வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அடுத்தது கேபிட்டலைஸ் அ பர்சன்ஸ் டைட்டில் when it precedes the name. Do not capitalize when the title is acting as a description following the name. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்களுடைய பதவியை சொல்லும்போது அவங்களுடைய பதவி டைட்டில் சொல்லுவாங்க இல்லையா, சர் சிவி ராமன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க, சரி டாக்டர் அம்பேத்கர், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய பட்டங்களை சொல்லும் போதும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், கேப்ஸில் இருக்கணும். இங்கே பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட், பெட்ரோ அப்படிங்கிறது நேம் ஆஃப் த பர்சன். ஸோ நேம் ஆஃப் த பர்சன் எங்கே வந்தாலும் கேப்ஸில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அண்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறது அவங்களுடைய பதவி இல்லையா, ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கேபிட்டலைஸ் த பர்சன்ஸ் டைட்டில் when it follows the name on the address ஆர் சிக்னேச்சர் லைன். அதே மாதிரி நம்ம இந்த சைன் போடுற இடத்துலலாம் நம்ம நேம் எழுதுவோம் பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் நம்ம பிரின்ஸிபல் சார் போடுவார், மிஸ்டர் சம்பத்துன்னு போட்டு கமா போட்டு த ஸ்கூல் பிரின்சிபல் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சைன் போடுற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அந்த பதவி வருது பார்த்திங்களா, அந்த பொசிஷன் என்ன பதவியில் இருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லீலான்னு இருக்கான் பார்த்தீங்களா, லீலா கமா ஸ்கூல் பியூப்பிள் லீடர் எஸ்பிஎல். ஸோ அந்த எஸ் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டலைஸ் த டைட்டில்ஸ் ஆஃப் ஹை ரேங்கிங் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் when used
பிஃபோர் நேம்ஸ். ஹை ரேங்கிங் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னால் கவர்மெண்ட்லேயே சாதாரண கிளார்க்லாம் இருக்காங்களா அதெல்லாம் சொல்லலை, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் சொல்லலை, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே ரொம்ப உயர் பதவியில் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர், ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேம்ஸ் அவங்களுடைய பொசிஷனை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண எல்லாருடைய நேமுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் சொல்லணும். ஆனால் கவர்மெண்ட்டில் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களுடைய அந்த பதவி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பொசிஷன் அதையும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த பிரசிடென்ட் வில் அட்ரஸ் காங்கிரஸ். ஸோ அந்த காங்கிரஸுங்கிறது வந்து அந்த கட்சியோட பேர். ஸோ அந்த கட்சியோடைய பேராக இருந்தாலும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் சொல்லணும். த பிரசிடென்ட், பி வந்து கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட், ஆல் senators. ஸோ the governors, lieutenant governors and attorneys general call for a special task force. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்களுடைய பதவியை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட், கேபிட்டலைஸ் எனி டைட்டில் when used as direct address. அதே மாதிரி நம்ம வந்து யாரையாவது இப்போ பேரை வச்சு கூப்பிடாம நம்ம டைரெக்டாக கேட்குறோன்னா டாக்டர் எங்கே, டீச்சர் எங்கே இருக்காங்க, வேர் இஸ் த கிளாஸ் டீச்சர் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி டைரெக்டாக ஒரு கொஷின் கேட்கும்போது யாருடைய பதவியை நீங்கள் சொல்கிறீங்களோ, பதவினா என்னது, அவங்க வேலை செய்கிற அந்த ஜாப், சரியா. இப்போ இங்கே பாருங்களேன், வில் யூ டேக் மை டெம்பரேச்சர் டாக்டர். ஸோ இங்கே டாக்டருங்கிறது வந்து நேம் ஆஃப் த பர்சன் கிடையாது, டாக்டருங்கிறது ஒரு சாதாரண டேர்ம் தான். ஆனால் டைரெக்டாக நான் வந்து குறிப்பிட்டு கேட்குறேன், குறிப்பிட்டு நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் அவங்களுடைய பொசிஷனையும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், டிங்கிறது கேப்ஸில் வந்திருக்கா, இங்கே டீச்சர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹூ இஸ் யர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அந்த டீச்சரை கேப்ஸில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, கேபிட்டலைஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த காம்பஸ் ஒன்லி when they refer to specific regions. ஸ்பெசிஃபிக் ரீஜன் அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிவர் புயல் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தான் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியோடைய அதில் குறிப்பிட்ட ஏரியா சொல்லுவாங்க, திருக்கனூர் அல்லது வந்து வில்லியனூர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Do not capitalize little words within titles such as, a, and, the, but, as, if, an, or, nor, or prepositions regardless of their length. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இந்த சிங்கிள் லெட்டர் ஏ அண்ட் தலாம் இருக்கு இல்லையா, இது வந்து மிடில் வரும்போதுலாம் கேப்ஸில் போட்டுறாதீங்க. பிகினிங்கில் வரும்போது கேபிட்டல் லெட்டரில் போடலாம், மிடில் வரும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் போயம்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ த லாஸ்ட் பார்கெயின் ஒரு போயம் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, தங்கிறது ஃபர்ஸ்ட் வந்தனால நீங்கள் கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவே வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்னு ஒரு போயம் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் வந்து த வந்தனால அது கேப்ஸில் இருக்கும். ஆனால் த கிரிக்கெட் அப்படிங்கிறதுல த வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ பிகினிங்கில் வந்தால் மட்டும்தான் இந்த அண்ட் த இதெல்லாம் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். மற்றபடிலாம் இதை நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கேபிட்டலைசேஷனுடைய ரூல்ஸ். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கேபிட்டலைஸ் ஃபெட்ரல் ஆர் ஸ்டேட் when used as a part of an official agency. அதாவது ஏதாவது ஸ்டேட்டுடைய நேமை சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி you may capitalize words such as department, bureau and office if you have prepared your text in the following way. அதாவது நம்ம ஏதாவது பியூரோனா என்னது, இந்த சிஐடிலாம் சொல்லுவாங்கள்ல, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ற மாதிரி சிபிஐலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்களுடைய அந்த பியூரோன்ற அப்ரிவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்தது, டு நாட் கேபிட்டலைஸ் நேம் ஆஃப் த சீசன். நேம் ஆஃப் த சீசன் வந்து மிடில் வரும்போது, பிகினிங்கில் வரும்போது கேபிட்டல் யூஸ் பண்ணலாம், பட் மிடில் வரும்போது நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். பிகினிங்கில் வந்தால் மட்டும்தான் கேப்ஸ். Okay, capitalize the first word of a salutation and the first word of a complimentary clause. அதாவது first word of the salutation நீங்கள் லெட்டர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, டியர் ஃபாதர், இன்ஃபார்மல் லெட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பர்சனல் லெட்டர் எழுதும்போது டியர் ஃபாதர், டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மை டியர்லாம் ஆரம்பிப்பீங்களே, அந்த மாதிரி அந்த மை டியராக இருக்கட்டும் இல்லை டியர்னு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் லாஸ்ட்டாக வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லின்னு எழுதுறீங்க இல்லையா, அந்த ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி இதெல்லாமே என்னது, அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். அந்த யுவர்ஸ் நம்ம வந்து வெரி ட்ரூலி யுவர்ஸ், இந்த இடத்துல யுவருங்கிறது ஃபஸ்ட்டு வந்தால் ஒய் கேப்ஸில் இருக்கணும்.
சரியா? கேபிட்டலைஸ் த வேர்ட்ஸ் derived from proper nouns. அதே மாதிரி சப்ஜெக்டுடைய நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த கண்ட்ரி, நேம் ஆஃப் த பர்சன் கேப்ஸில் இருக்கணுமா, அதே மாதிரி நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் எங்கெல்லாம் நேம் ஆஃப் த லாங்குவேஜ் இதெல்லாமே கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி கேபிட்டலைஸ் த நேம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் டைட்டில்ஸ். ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் டைட்டில்னால் ஏதாவது ஒரு கோர்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யோகா கிளாஸ் போகிறேன், சிங்கிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்கிறீங்க, அந்த கோர்ஸோடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், கேப்ஸில் இருக்கணும். ஐ மஸ்ட் டேக் ஹிஸ்ட்ரி அண்ட் அல்ஜிப்ரா டூ. ஸோ இங்கே குறிப்பிட்டு நான் அல்ஜிப்ராவை சொல்கிறனால அல்ஜிப்ரா வந்து கேப்ஸில் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து கேபிட்டல் லெட்டரோட ரூல். நீங்கள் கேபிட்டல் லெட்டர்னால் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எதில் ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிற சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த கண்ட்ரி, நேம் ஆஃப் த பிளேஸ் இதெல்லாம் எங்கே வந்தாலும் சரி, பிகினிங்கில் வந்தாலும், மிடில் வந்தாலும், எண்டில் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தங்களுடைய பதவியை சொல்லும்போது, ஒருத்தங்களுடைய உயர் பதவியை சொல்லும், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். சரியா? இதுதான் வந்து கேபிட்டல் லெட்டருடைய மெயின் கான்செப்ட். கேபிட்டல் லெட்டர்லாம் உங்களுக்கு பங்க்சுவேஷனில் எந்த கேள்வி கேட்டாலும், என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலாக மாற்றினீங்கன்னா ½ மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப்